எவ்வளவோ அழகழகான ஜடவில்லையெல்லாம் நம்ம மீஷோவில் கூட வாங்கியிருப்போம். நிறைய டிசைனாக இருக்குது. பட் நம்ம கையாலேயே செஞ்சு மாட்டின ஜடவில்லை எவ்வளோ அழகாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ நம்மளே ப்ரிப்பேர் பண்ணுற ஜடவில்லை தான் செய்ய போகிறோம். வாங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எப்போ போல் ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்புறம் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ எனக்கு போடுறதுக்கு மோட்டிவாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக மேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஓகே, இப்போ வந்து நான் இந்த OHP ஷீட்டில் வந்து ரவுண்ட் ஷேப்பில் தான் செய்ய போகிறேன். ஆக்சுவலாக 2 செஞ்சேன்னு சொன்னேன் இல்லையா, ஆல்ரெடி ஒரு கோபி ஷேப்பில் செஞ்சேன், அது வந்து சேல் ஆகிடுச்சு. அதனால் இன்றைக்கி எனக்காக ரவுண்ட் ஷேப்பில் செய்ய போகிறேன். எனக்கு ரவுண்டு தான் வேணும்னு சொல்லிவிட்டு, அதனால் ஒரு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸில் நான் ரிங் போட்டுக்கிறேன். அதாவது வளையல் வச்சு தான் அளவு போட்டுக்கிறேன். அப்புறம் இன்றைக்கி வந்து நான் சென்ட்ரல் லக்ஷ்மி பெண்டன்ட் வைக்கிற மாதிரியும் லக்ஷ்மி காயின் சுற்றி வர மாதிரியும் மேக் பண்ணலான்னு எனக்கு ஒரு ஐடியா. எனக்கு அதுதான் பிடிச்சதுன்னு நான் ஆல்ரெடி செஞ்சேன். பட் அது சேல் ஆகிடுச்சு. அதனால் இப்போ எனக்காக ரவுண்ட் ஷேப்பில் செய்ய போகிறேன். நல்லா தாராளமாகவே க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் B7000 அந்த க்ளூ தான் எடுத்திருக்கேன். இந்த பெண்டன்ட் வந்து அழகாக இருக்கும். ஒரு பெண்டன்ட்டு பேராக தான் வந்தது. பேரே வந்து 40 ருபீஸோ 50 ருபீஸோ. ரொம்ப அழகாக இருக்கும். இது நம்ம செயின் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து சென்டர் பேஸ் பண்ணி ஒட்டிட்டு நல்லா, அப்புறம் அதை சுற்றி வந்து இந்த ஸ்டோன் செயின் அதை இது பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டிசைன் தான் நீங்கள் மேக் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். இதை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதில் 2 டிஃப்ரெண்ட் ஸ்டைலும் ஷேப்பும் நான் செஞ்சு காட்ட போகிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரியும் செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா, அதுக்காக தான். இப்படி தான் இந்த மெத்தடில் தான் செய்யணுங்கிறதெல்லாம் கட்டாயமே கிடையாது. ஓகே, அது காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டாக செஞ்சோம் இல்லையா, அதோட மேக்கிங் வீடியோ கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் பார்த்துடலாம். ஆக்சுவலாக இது வந்து கோபி ஷேப்பு, திலகம் ஷேப்பில் தான் இருக்கும். அந்த லக்ஷ்மி வந்து கொஞ்சம் திலகம் ஷேப்பில் இருக்கிறதுனால அதே ஷேப்பில் கொண்டு வந்தேன். அதை ஒட்டிட்டு அதே மாதிரி ஸ்டோன் செயினும் ஒட்டி, அப்புறம் குந்தன் ஸ்டோன், ஷேப்பில் இருக்கிற குந்தன் ஸ்டோன் ப்ளூ கலரில் ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் திலகம் ஷேப்பில் இருக்கிற இந்த மெஜந்தா கலர் நல்ல டார்க் பிங்க் இருக்கும் இல்லையா, அது ஒரு லேயர் ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் சுற்றி லக்ஷ்மி காயின். இந்த லக்ஷ்மி காயின் வந்து மேலே இருக்கிற இதோடையே தான் வரும், நம்ம ஹேங் பண்ணுற மாதிரி. பட் அது நம்மளுக்கு தேவையில்லாதனால நான் அதை கட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு, இது வந்து ஒரு சைடு வந்து எம்போசிங்காக இருக்கும், ஒரு சைடு பள்ளமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம எம்போசிங்காக இருக்கிற சைடு தான் ஒட்டிக்கணும். பார்க்குறக்கு லக்ஷ்மி மாதிரி இருக்கும், நம்மளும் நம்பி தான் ஆகணும் அதுதான் லக்ஷ்மின்னு. லைட்டாக தான் உருவம் தெரியும். இப்போ இந்த ஷேப்பில் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் ஒன்று மேலே ஒன்றா கூட ஒட்டிக்கலாம். பட் எனக்கு அந்த மாதிரி வேண்டான்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். இதுக்கு மேலே வந்து நம்ம எந்த குந்தன் ஸ்டோன் வேணாலும் ஒட்டிக்கலாம். இதே மாதிரி ஷேப்போ இல்லை கோபி ஷேப்போ இல்லை டைமண்ட் ஷேப்பு, ட்ரையாங்கிள் ஷேப்பு, என்ன ஷேப் வேணால் குந்தன் ஸ்டோன் ஓட்டலாம், ரவுண்டு எது வேணாலும். இன்றைக்கி வந்து நான் வந்து இது பாருங்கள், கிரீடம் மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும் க்ரௌன் ஷேப்பு. இந்த மாதிரி நிறையா. பட் நான் இன்றைக்கி டைமண்ட் ஷேப் ஓட்டலாம், சரியா, அதுக்கு மேட்சிங்காக அதே ராமர் ப்ளூவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் பக்கத்தில் ஒட்டுறேன். அப்படி ஒட்டுறப்போ இந்த காயின் வந்து இன்னும் அழகாக இருக்கும், அந்த கேப்பே தெரியாமல் அழகாக இருக்கும். இந்த குந்தன் ஸ்டோன் வந்து நல்லா எடுப்பாக காமிக்கும். ஓகே, இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இதை வந்து நீங்கள் அந்த ஜடவில்லையாக தான் யூஸ் பண்ணணுன்ட்டு இல்லை, ரப்பர் பேண்டில் மாட்டிக்கிட்டிங்கன்னா கிளிப் இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ரப்பர் பேண்டாகவும் கிளிப்பில் ஹேங் பண்ணிக்கலாம். நம்மளோட ஐடியா தான். அதே மாதிரி இதையவே கேன்வாஸில் ஒட்டிக்கிட்டிங்கன்னா நீங்கள் பேட்சாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸ்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரி. அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த முகப்பு இதுக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒட்டிக்கிறேன். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் தான். க்ளூ மட்டும் கொஞ்சம் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க, ஏன்னா கலந்துட்டு வராமல் இருக்கும் இல்லையா, அதுக்காக. இந்த B7000 வந்து அப்ளை பண்ணோன்னே உடனே ஒட்டிடாதீங்க. ஒரு 2 ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒட்டுங்க, நல்லா ஸ்டிக் ஆகிக்கும். இப்போ எல்லாத்தையுமே ஒட்டிட்டேன். ஓகேங்களா, கிட்டக்க காமிக்கிற பாருங்க, அழகாக இருக்குல்ல. நான் வந்து கான்ட்ராஸ்ட் கலர் எடுத்திருக்கேன், அதனால் நல்லா எடுப்பாகவே காட்டும். அந்த ஸ்டோன் செயினுக்கும் அந்த ப்ளூ கலர் குந்தனுக்கும் அப்புறம் அந்த மெஜந்தா கலர் கோபி குந்தனுக்கும் செம்ம கான்ட்ராஸ்டாக இருக்கும் பாருங்கள். இந்த B7000 இந்த மாதிரி தான் இருக்கும், பட் எடுத்துகிட்டா வந்துடும், அவ்வளோதான். ஓகேங்களா, அவ்வளோதான், ஃபினிஷ் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, இதை நான் வந்து அந்த ஷீட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த எட்ஜில் இருக்கிற இது எல்லாம் நம்ம என்ன பண்ணலான்னா, உங்ககிட்ட ஷால்ட்ரிங் மிஷின் இருந்ததுன்னா அழகாக ஷேப்பாக கட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஊதுபத்தி கூட இருக்கும் இல்லையா, அதை கூட வச்சு நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். பாருங்கள், சூப்பராக இருக்கா.
இதை வந்து நம்ம எப்போ போல் கேன்வாஸில் ஒட்டிட்டு நீங்கள் என்ன வேணாலும் ஹேங் பண்ணுறதுனா ஹேங் பண்ணிக்கலாம். ஓகே, அது அவ்வளோதான் வீடியோ. அதனால் சரி நம்ம இந்த வீடியோக்கு வந்துடுவோம். இப்போ வந்து அது நல்லா காஞ்சிடுச்சா. ஃபஸ்ட்டாக வந்து நான் பேஸ் அந்த ரவுண்டஸ் இது தான் வரணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டாக காயின் ஒட்டிக்கிறேன் ரவுண்ட் ஷேப்புக்கு. அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம குந்தன் ஸ்டோன் தான் ஃபில் பண்ணணும்ன்ட்டு இல்லை, கிளிட்டர் யூஸ் பண்ணலாம். அப்புறம் பீடு, இந்த சுகர் பீடு இருக்குல்ல அது யூஸ் பண்ணலாம். எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் நீங்கள், அந்த மாதிரி தான். இது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்காக தான். இப்போ பாருங்கள், இதே நான் 2-3 வாட்டி நான் மாற்றுவேன். எனக்கே 2-3 ஐடியா தோணும். ஃபஸ்ட்டாக வந்து இந்த ஐ ஷேப் இருக்கிற ப்ளூ கலர் ஸ்டோன் இருக்கு இல்லையா, குந்தன் ஸ்டோனு, அதை ஒட்டுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மாற்றுவேன். இங்கே வைக்கலாம், மேலே வைக்கலாமா, ஃபஸ்ட் லேயருக்கு வைக்கலாமா, செகண்ட் லேயருக்கு வைக்கலாமான்னு ஐடியா பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் அந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு வேறு ஐடியா தோணுச்சுன்னா உடனே மாற்றிடலாம். ரொம்ப நேரம் ஆச்சுன்னா தான் அந்த க்ளூ வந்து நல்லா ஸ்டிக் ஆகிடும், எடுக்கிறதுக்கு முடியாது. அப்புறம் எடுத்திங்கன்னா எல்லாம் சேர்ந்து வந்துடும். உடனே நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா மாற்றிக்கலாம். இப்போ வந்து நான் ரவுண்ட் ஷேப்பு கோல்டன் கலர் இது தான் ஒட்டுறேன். சரி, அது ஒட்டினா பத்தாதுன்னு சொல்லிட்டு இது ஒரு லேயர் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அதை ஒட்டிக்கலான்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்மளுக்கு தான் க்ரியேட்டிவிட்டி எக்கச்சக்கமாக வருமே. மம்மு சொல்கிற மாதிரி ஐடியா டிப்போ நீங்கள் அந்த மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் போடுற வீடியோ எப்போ போல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்களே. அப்புறம் இன்னுமே நம்ம சேனல் மானிட்டைசேஷனே ஆகலை. எதனாலனா ஒரே சேம் கண்டென்ட்டாக போடுங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்குது. எனக்கே போர் அடிக்காது. அது எப்படிங்க ஒரே மாதிரி வீடியோஸாக போடுறது? சமையல்னா சமையலே போடுறதாமா, இந்த மாதிரி கிராஃப்ட்னா கிராஃப்டாக போடுறதாமா, மீஷோனா மீஷோவாகவே போடுறதாமா. இப்படி மீஷோ இது போடுறதுக்கே நான் டெய்லி ஆர்டர் போட்டு வாங்கிட்டு இருக்கேன். இன்னும் டெய்லி மீஷோ வீடியோவே போட்டோன்னா அவ்வளோதான், எங்கள் வீட்டில் என்னை துரத்தி விட்டுருவாங்க. அதனால் நம்ம மிக்சிங்காக போடுவோம். யூடியூப்காரன் சொன்னால் சொல்லட்டும், அவனைவே நம்ம தெரிக்க விடுறோம். அதனால் லைக் அள்ளி போடுங்க ப்ளீஸ். அப்புறம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறையா வீடியோஸ் எல்லாம் அப்கமிங்கில் வரும். இந்த இன்விசிபிள் செயின் மேக்கிங் வீடியோ எடுக்கிறக்கே நேரம் இல்லை. இன்னொன்று எங்கள் ஊரில் கோணியம்மன் தேர் வேறு, அதுக்கு வேறு போயிட்டு வந்தோம். ஃபங்க்ஷனு எக்கச்சக்கமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் டைம் இல்லை, அடுத்தடுத்து போட்டுருவோம். ஓகேங்களா? ஓகே, மறக்காமல் லைக்கை போட்டுருங்க இவ்வளோ நேரம் பேசினதுக்காக வச்சியும். அப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த மீஷோ வீடியோ, அந்த ஜுவல் இது ஆர்டர் போட்டு நிறைய பேர் என்ன மாதிரியே ஃபேக் இது ஆனது. கொஞ்சம் வருத்தம் தான். பட் என்ன பண்ணுறதுன்னா இதுக்கு மேலேயாச்சும் யாரும் அந்த மாதிரி ஏமாறாதீங்க. இந்த வீடியோவை நான் ஃபஸ்ட்டாகவே போட்டிருக்கலாமோன்னு தோணுது. இப்போ இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். அழகாக கட் பண்ணி எடுத்துட்டேன். பட் இதையும் இதோட நான் விடுவேன்னு நினைக்கிறீங்களா? இதுக்கப்புறமும் இன்னும் நம்ம டெவலப் பண்ணுவோம். இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஷேப்பாக இப்போ வந்து நான் கீழே ஹேங்கிங்க்கு வந்து இந்த ஐ ஹூக் இருக்கு இல்லையா, அது இப்போ நான் சொன்ன மாதிரி தான். நான் அவ்வளோ நீளமாக யூஸ் பண்ணவே மாட்டேன், பாதியாக கட் பண்ணி எடுத்துக்குவேன். பட் ஏன் நான் பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன்னா, நம்ம ஹேங் பண்ணுறது வந்து சின்னதாக தான் ஹேங்கிங் பண்ண போகிறோம். நம்ம பெருசாக ஜும்கா அந்த மாதிரி ஏதாச்சும் ஹேங்கிங் பண்ணணும். இப்போ இதே மாதிரியே 2 ஸ்டெப்பு பண்ணணுன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். அப்போ ஃபுல் லெங்க்த்தியாக நம்ம ஒட்டலாம். நான் குட்டி குட்டியாக தான் ஒட்ட போகிறேன், அதனால் ஹேங் பண்ண போகிறேன். அதனால் சின்னதாக கட் பண்ணி ஒட்டிக்கிறேன். இப்போ இதே டபுள் ஸ்டெப்பாகவும் இது பண்ணலாம், அழகாக இருக்கும். பாருங்கள், பேக்கில் சென்டர் போர்ஷனை கால்குலேட் பண்ணி இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 சென்டராக 1 5ன்னா நான் ஐஹூக் ஓட்ட போகிறேன். நான் சொன்ன மாதிரி தான் டபுள் ஸ்டெப்பு போட்டுட்டு 3rd ஸ்டெப்பாக வந்து ஒரு ஜும்கா இது மாட்டினீங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும், கிராண்டாக இருக்கும். அப்புறம் நிறைய பேர் இதுக்கு என்னங்க ரேட்டு நல்லா கேட்குறீங்க. நான் வந்து நிஜமாக சொல்கிறேன், சேல் பண்ணுற ஐடியாலெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன். எனக்காகவே நான் பண்ணுவேன். யாரோ ஒருத்தர் கேட்டால், தெரிஞ்சவங்க கேட்டாங்கன்னா ஏதோ ரேட் போட்டு கொடுத்துருவேங்க. அப்போதைக்கு தோன்ற ரேட் போட்டு கொடுத்துருவேன். மற்றபடி நான் கால்குலேஷன் இதுக்கு இவ்வளோ வரும் அதுக்கு அவ்வளோ வரும்னால நான் கால்குலேட் பண்ணவே மாட்டேன். அது என்னோடய மைனஸ்ன்னு கூட நான் சொல்லிக்கலாம். பட் என்னென்னா இதெல்லாம் ப்ரொஃபஷ்னலாக எடுத்து எனக்கு செய்கிறக்கு ஐடியா இல்லை. உங்களுக்கு அந்த திறமை இருந்தால் கால்குலேட் பண்ணி நீங்கள் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். 5 எண்ணெய் ஒட்டியிருக்கேன்னா இதுக்கு மேட்சாக நம்ம ஸ்டெட்டு கூட ஒட்டிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நான் கேன்வாஸில் ஒட்டிக்கிறேன். கேன்வாஸில் ஒட்டுறப்போ தாராளமாக க்ளூ யூஸ் பண்ணணும், அப்போ தான் நல்லா ஃபிக்ஸ் ஆகும். இல்லாட்டி ஒரு துளி அந்த கேன்வாஸ் பிஞ்சதுனாலும் உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டே வந்துடும். இந்த B7000 வந்து நல்லா ஒரு ஸ்ட்ராங் அத்தசிவ் தான். இப்படி கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். அவ்வளோதான், உல்ட்டா பண்ணிட்டீங்கன்னா ஒட்டியாச்சு.
இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 hours ஆச்சு மினிமம் காய விடணும். நான் இப்போ எப்போவுமே நான் சொன்ன மாதிரி தான் ஈவினிங்கில் செய்வேன், அப்படியே விட்டுருவேன், மறுநாள் தான் எடுத்து இது பண்ணுவேன். இதை வந்து இன்னும் நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆகணும்னா இந்த ஆலிகேட்டர் கிளிப்பு இல்லாட்டி நம்ம துணி காய வைக்கிற கிளிப்பு கூட நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அதுதான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கும். அவ்வளோதான், கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் கிளிப்பு மாட்டி விட்டுறேன். அது பாட்டுக்கு அது காஞ்சிட்ருக்கோம். நான் ஒன்று கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை செஞ்சு வச்சுட்டு போயிடுவேன். அது பாட்டுக்கு அது காஞ்சிட்ருக்கோம். அப்புறம் கடையிலேருந்து வந்ததுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு போவேன். இந்த மாதிரி எல்லாம் ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் சொன்னேன்ல அதோடு நான் நிறுத்த மாட்டேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமும் அந்த மெஜந்தா கலர் கோபி இதுவும் ஒட்டியிருக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த 5 ஹூக் வச்சுருந்தேன் இல்லையா, அதில் வந்து ஒரு குட்டி நம்ம சாரி குச்சு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த இதில் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. அதையெல்லாம் இது பண்ணி கொஞ்சம் மாட்டிட்டேன். இந்த மாதிரி இது பேர் என்னென்னு தெரில, இந்த மாதிரி முத்து முத்தாக இருக்கும் ஹேங்கிங் பண்ணுற மாதிரியே, அதுவும் இது பண்ணேன். பட் இதுவுமே வந்து நான் திருப்தி ஆகலை. எனக்கு கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாக இருக்கே சொல்லிவிட்டு மாட்டிட்டேன். சரி, ட்ரை பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் மாற்றினேன். அது என்னென்னு இப்போ காமிக்கிறேன். இதுக்கு பின்னாடி வந்து ஹூக் மாட்டுற மாதிரி வச்சுக்கலாம். ஆக்சுவலாக நம்ம பேக் செயினில் வர ஹூக்கும் கூட யூஸ் பண்ணலாம். பட் அது குட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் கம்பி இருந்தது என்கிட்ட, இந்த ஜுவல் மேக்கிங் கம்பிலேயே நல்ல நீளமான ஹூக்காக பெண்ட் பண்ணி பாருங்கள் இந்த ஷேப்பில் அதை ஒட்டிட்டு மறுபடியும் அதுக்கு மேலேயும் ஒரு கேன்வாஸ் ஷீட்டு ஒட்டிக்கிறேன். அப்படி ஒட்டினீங்கன்னா தான் நல்லா பிடிக்கும், இல்லாட்டி கம்பி பிடிச்சி இழுத்துரும். இந்த மாதிரி தான் எப்போவுமே க்ளோஸ் பண்ணிடணும். எப்போவுமே ஸ்டெட்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி டாலர்ஸ் எதுக்குனாலும் இப்படி க்ளோஸ் பண்ணிட்டோம் பாருங்கள், அவ்வளோதான். இந்த ஹூக் மட்டும்தான் தெரியும் வெளியே. இதுவும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ரெடி டு வேர். பட் நான் இந்த மாதிரி வேர் பண்ணல, என்ன மாதிரி பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். இதை வந்து நான் பாருங்கள் தலையில் வச்சு காட்டுறேன். அழகாக இருக்குங்க, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இன்னும் குட்டி பாப்பாங்களுக்கெல்லாம் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, இது கூடயே நம்ம மாட்டல் வர மாதிரியும் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நீ எல்லாம் ஸ்கூல் லீவ் வர ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், குட்டி பாப்பாங்களே செய்யலாம், சின்ன சின்ன பிள்ளைங்களே செய்யலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி தான் இப்போ நான் இது பண்ணியிருக்கேன். இந்த முத்து சரம் இருந்தது, சரி சொல்லிவிட்டு ஆல்டர்னேட்டிவாக 1, 3, 5 அந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி ஹேங்கிங் பண்ணிட்டேன். அதுக்கு பின்னாடி நம்ம எப்போ போல் இந்த கம்பி கிளிப்பு நான் அதுதான் யூஸ் பண்ணுவேன்னு சொன்னேன்ல, அதுலேயே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எடுத்து மாட்டிக்கிட்டு இருந்தால் எங்கேயாச்சும் கூட்டத்தில் கலண்டுருன்னு. ஆக்சுவலாக இன்றைக்கி கோணியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னா, அதனால் எங்கேயாச்சும் மிஸ் ஆயிடணும், நல்லா போட்டு கம்பியில் வச்சு கட்டி விட்டேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குல்ல, இது இன்னும் யூனிக்காக அழகாக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கணும்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா லைக் பண்ணிவிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணிடலாம். பாய்.